இந்த வழியிலே எங்களுக்காக நற்கருணை வடிவிலே உயிருள்ள விதமாக வீற்றிருக்கின்ற நம்முடைய ஆண்டவரை போற்றி புகழுவமாக. எல்லோரும் சொல்லுவோம், இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, ஆவியானவரே போற்றி, ஆவியானவரே போற்றி, பிதாவே போற்றி, பிதாவே போற்றி, நற்கருணை ஆண்டவரே போற்றி, நற்கருணை ஆண்டவரே போற்றி, பரலோக அப்பமே போற்றி, பரலோக அப்பமே போற்றி, வார்த்தையானவரே போற்றி, வார்த்தையானவரே போற்றி, எங்களை அன்பு செய்கின்றவரே போற்றி, எங்களை அன்பு செய்கின்றவரே போற்றி, எங்களுக்கு ஆறுதலானவரே போற்றி, எங்களுக்கு ஆறுதலானவரே போற்றி, எங்களை குணமாக்குகின்றவரே போற்றி, எங்களை குணமாக்குகின்றவரே போற்றி, எங்களை மன்னிக்கின்றவரே போற்றி, எங்களை மன்னிக்கின்றவரே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி, இயேசுவே போற்றி. இயேசுவே போற்றி. அன்பான உறவுகளே, ஆண்டவர் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான சந்தர்ப்பத்துக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உலகம் முடியும் வரை என்னாலும் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த நற்கருணையை எங்களுக்கு கொடுத்து இந்த நற்கருணையோடு நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டு நாள்தோறும் எங்களை போஷித்து வருவதற்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக, ஆண்டவர் செய்த எல்லா நன்மைத்தனங்களையும் நினைத்து அவருக்கு நன்றி புகழ் பாடுவாயாக என்று சொல்லி சங்கீதாசிரியன் பாடுகின்றான். நன்றி கலந்த உள்ளத்தோடு இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் கலந்து கொள்வோம். இந்த வேளையிலே இறைவனிடமிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை நினைச்சு பார்த்து அவருக்கு நன்றி சொல்ல இருக்கின்றோம். நாங்கள் நினைத்து பார்ப்பதற்கு மேலாகவே ஆண்டவர் எங்கள் மீது அளவில்லா ஆசீர்வாதங்களை பொழிந்திருக்கின்றார். நாங்கள் எவ்வளவோ பெரிய பாவிகளாயிருந்தும் அதை பொருட்படுத்தாமல் ஆண்டவர் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து கொண்டே இருக்கின்றார். எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உறவுகளுக்கும் பல்வேறு நன்மைத்தனங்களை ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கின்றார். ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையிலே கூட்டிக்கொண்டே இருக்கின்றார். நான் விடுகின்ற இந்த மூச்சு ஆண்டவர் போடுகின்ற பிச்சை. பல்வேறு புதிய மனிதர்களை கொடுக்கின்றார், புதிய அனுபவங்களை கொடுக்கின்றார். கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். உங்கள் பதிலாக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுப்பா, இந்த தருணத்துக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். யாருக்கும் கொடுக்காத அந்த அரிய சந்தர்ப்பத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்மை முகமுகமாக நாங்கள் பார்ப்பதற்கும் உம்மோடு பேசுவதற்கும் நீர் சொல்லுவதை நாங்கள் கேட்பதற்கும் இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்ததற்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசுப்பா, நாங்கள் இந்த உலகத்திலே
தனிமையாக போராடுவது உமக்கு விருப்பமில்லை. நாங்கள் துன்பப்படக்கூடாது, வேதனை அனுபவிக்கக்கூடாது. இந்த வேதனைகளெல்லாம் நீர் இருக்கின்றீர் என்ற தைரியத்தை இந்த நற்கருணை ஊடாக எங்களுக்கு கொடுத்து வருவதற்காக உமக்கு நன்றி. எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் சந்தித்த சவால்கள், பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள் இவற்றிலிருந்து நாங்கள் எழுந்து மீண்டும் செல்வதற்கு ஆன்மாவுக்கு பலத்தை இந்த நற்கருணை ஊடாக நீர் கொடுத்ததற்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எம்முடைய பிள்ளை செல்வங்களை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் செய்கின்ற தொழில் துறைகளை நீர் ஆசீர்வதித்ததற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய குடும்பம் இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, இன்னும் சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கிறது. பிள்ளைகளெல்லாம் ஆரோக்கியமாக வாழ்கின்றார்கள். இதற்காக, இந்த ஆசீர்வாதத்துக்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். என்னுடைய வாழ்க்கையிலே எனக்கென்று யாரும் இல்லையே, நான் தனிமையிலே வாடுகின்றேனே, என்னுடைய குறைகளை கேட்பதற்கு யாரும் இல்லையே என்று சொல்லி நான் ஏங்கிக் கொண்டிருந்த வேளையிலே, தனிமையிலே தத்தளித்து கொண்டிருந்த வேளையிலே, இருளிலே வாடிக்கொண்டிருந்த வேளையிலே, விழுந்து எழும்ப முடியாமல் தத்தளித்த வேளையிலே நீர் எனக்கு ஒளியேற்ற வந்தீர் ஆண்டவரே. நீர் என்னை தூக்கி விட்டீர் தகப்பனே. நீர் எனக்கு புது வாழ்வு கொடுத்தீரே ஆண்டவரே. இந்த தயவுக்காக உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். அன்பான இயேசப்பா, என்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு வியாதிகள் என்னை தாக்கினாலும், துன்பங்கள் என்மேல் மலையாக பொழிந்தாலும், நான் எழுந்திருக்க முடியாமல் சறுக்கி விழுந்தாலும் என்னை அப்படியே நீர் விட்டு விடாமல் பல்வேறு மனிதர்களூடாக, நல்ல உள்ளங்களூடாக எனக்கு தைரியம் கொடுத்து, எனக்கு பலம் கொடுத்து, நான் மீண்டும் எழுந்திருக்க எனக்கு தயவு பண்ணீரே தகப்பனே. இதற்காக உம்மை போற்றுகின்றேன், உம்மை புகழுகின்றேன், உமக்கு நன்றி கூறுகின்றேன். பாடுவோம். உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். எல்லா புகழ்ச்சிக்கும் ஆராதனைக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஆண்டவரை, நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்து நாங்கள் எங்களுடைய நன்றிகளையும் புகழ்ச்சியுரையும் எடுத்து உரைத்தோம். இந்த வேளையிலே இந்த நற்கருணை ஆண்டவர் முன்னிலையிலே நாங்கள் சரணடைவோம். நாங்கள் மனிதர்கள், பிளவிடக்கூடியவர்கள், பாவத்திலே விழக்கூடியவர்கள். ஆனால் இறைவன் எங்கள் மீது அளவில்லாத பாசமும் இரக்கமும் கொண்ட ஆண்டவர். நாங்கள் செய்கின்ற பாவத்தின் கனத்தை விட ஆண்டவருடைய இரக்கம் பெருசு என்று சொல்லி ஓடி வருவோம். அவர் அன்று கல்வாரியிலே சிந்திய அந்த இரத்தத்தினாலே எங்களுடைய பாவ கரைகளை கழுவும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். எங்களை மீட்பதற்காக, எங்களை நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றுவதற்காக ஆண்டவர் தம்மை உடைத்து, தன்னை நொறுக்கி, சிலுவையிலே தொங்கி இரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டருளினார். இந்த இரக்கம் எங்களுக்கு கிடைக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த மீட்பு எங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். இந்த ஊதாரி பிள்ளையை போல, அப்பா, உமக்கு முன்பாக, பரலோக தந்தைக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய பிள்ளை என அழைக்கப்பட தகுதியற்றவன் என்று சொல்லி ஓடி வருவோம்.
நிச்சயமாக ஆண்டவர் எங்களை கரம் விரித்து அனைத்து முத்தமிட இருக்கின்றார். மன்னிப்பின் முத்தத்தால் எங்களை கழுவ இருக்கின்றார் ஆண்டவர். நாங்கள் செய்த பாவங்களை நினைச்சு பார்ப்போம். ஏனென்று சொன்னால் இந்த பாவம் இருக்கின்ற பொழுது இந்த பாவம் பல விளைவுகளை எங்களுக்கு கொண்டு வரும். எங்களுக்கிடையே பிரிவினையை கொண்டு வரும், உறவு முறிவுகளை கொண்டு வரும். சில வேளைகளிலே நாங்கள் படுகின்ற துன்பங்களுக்கு இது கூட காரணமாக இருக்கலாம். எங்களுடைய நோய் நொடிகள் வியாதிகளுக்கு நாங்கள் செய்கின்ற பாவம் கூட காரணமாக இருக்கலாம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கிறதுக்கு, எங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்கிறதுக்கு நாங்கள் செய்கின்ற பாவம் தடையாக இருக்கலாம். பரலோகத்தின் வாசல் எங்களுக்கு அடைக்கப்படும் நம்முடைய பாவத்திலிருந்து நாங்கள் கழுவப்படவில்லை என்று சொன்னால். ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி மன்றாடுவோம். அப்பா, உமக்கு முன்பாக நான் பாவம் செய்தேன். பொய் களவு என்னிலே நிறைந்திருக்கின்றது. பிரமாணிக்கமற்ற வாழ்க்கையை வாழ்ந்திருக்கின்றேன். என்னுடைய பொறுப்புகள் கடமைகளை சரியாக செய்யாமல் இருந்திருக்கின்றேன். மற்றவர்களை வஞ்சித்து வாழ்ந்திருக்கின்றேன். மற்றவருடைய பொருளுக்கு நான் ஆசைப்பட்டிருக்கின்றேன். மற்றவர்கள் துன்பப்படுகின்ற வேளையிலே என்னுடைய கரம் கொடுத்து நான் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருந்திருக்கின்றேன். சில வேளைகளிலே மற்றவருடைய கண்ணீருக்கும் காயங்களுக்கும் நான் காரணமாக இருந்திருக்கின்றேன். இவ்வாறான பாவங்களுக்காக ஆண்டவருடைய இரக்கத்தை கெஞ்சி கேட்பமாக. உங்கள் பதிலாக, கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். உமது அளவற்ற இரக்கத்துக்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவமற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கின்றேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண் முன் நிற்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உம் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினாலும் நீதியை வெளிப்படுத்தினீர். உம் தண்டனை தீர்ப்பில் நீர் மாசற்றவராய் விளங்குகின்றீர். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். இதோ தீவினையோடு என் வாழ்வை தொடங்கினேன். பாவத்தோடே என் அன்னை என்னை கருத்தாங்கினாள். இதோ நீர் விரும்புவது உள்ளத்து உண்மையையே, மெய்ஞானத்தால் என் மனதை நிரப்பும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். கடவுளே, ஈசோப்பினால் என்னை கழுவியருளும். நான் தூய்மையாவேன். என்னை கழுவியருளும். உரை பணியிலும் வெண்மையாவேன். மகிழ்வொலியும் களிப்போசையும் நான் கேட்கும்படி செய்யும். நீர் நொறுங்கிய என் எலும்புகள் களி கூர்வனவாக. என் பாவங்களை பாராதபடி உம்முகத்தை மறைத்துக் கொள்ளும். கடவுளே உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இரங்கும். இறைவன் தன்னுடைய இரக்கத்தின் முகத்தை எங்கள் மீது திருப்பி எங்களுடைய பாவங்கள் குறை குற்றங்களை எல்லாம் மன்னித்து எங்களுக்கு நிறைவாழ்வு அளிக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வேண்டுதல்களை ஒப்புக் கொடுப்போம். யார் யாரெல்லாம்
இந்த வேர்பும் டிவி தொலைக்காட்சியானது நடாத்தப்படுவதற்கு உதவி செய்கின்றார்களோ அவருடைய குடும்பங்களை, அவர்கள் செய்கின்ற தொழில் துறைகளை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் இருக்கக்கூடிய பிள்ளை செல்வங்கள் ஞானத்திலும் அறிவிலும் நல்ல ஒழுக்கத்திலும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து தெய்வ பயமுள்ள பிள்ளைகளாக வளரும்படியாக மன்றாடுவோம். எம்முடைய இளைஞர் யுவதிகளுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இறைவன் அமைத்து கொடுக்கும்படியாக ஆசித்து நிற்போம். இந்த இளைஞர் யுவதிகள் திருச்சபையினுடைய வச்சீர தூண்களாக நின்று இயேசுவின் போராளிகளாக இந்த சமூகத்தில் திகழும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். படித்த படிப்புக்கு ஏற்றாற்போல் வேலையில்லாமல் அலைந்து திரிகின்ற ஒவ்வொரு உறவுகளையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். எனக்கு ஒரு நல்ல வரமையாதா என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கின்ற உறவுகளுக்காக நாங்கள் மன்றாடுவோம். திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, ஆண்டவர் எங்கள் மீது இரக்கம் காட்ட மாட்டார் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் எத்தனையோ உள்ளங்கள் தனிமையிலே வாடுகின்றார்கள். பல்வேறு நோய் நொடிகள் வியாதிகளினாலே பாதிக்கப்பட்டு துன்புறுகிறார்கள். இவர்களை ஆண்டவருடைய வல்லமை உள்ள கரம் தொட்டு குணப்படுத்தும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். பிரிந்து கிடக்கக்கூடிய குடும்பங்கள் ஒன்று சேரும்படியாக மன்றாடுவோம். அநாதை பிள்ளைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் நல்ல வாழ்வு அமையும்படியாக நாங்கள் மன்றாடுவோம். எல்லா சூழலிலும் துன்பம் வந்தாலும் இன்பம் வந்தாலும் ஆண்டவரை என்றும் பற்றி பிடித்து வாழுகின்ற மனநிலையை இறைவன் எங்களுக்கு கொடுக்கும்படியாக மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளோடு ஆண்டவர் இயேசு கற்பித்த சிவத்தை எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். வருக
மாட்சி என்றுமே உண்டாக. ஆமென், ஆமென். பரலோக அப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளி நீரே. அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவேள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு வெட்டுச் சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும்